ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். 2025 பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த பிப்ரவரி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். முதலாவதாக ரிஷப ராசியில குரு பகவான் அமர்ந்திருக்கார். மிதுன ராசியில செவ்வாய் வக்ரமாகி அமர்ந்திருக்கார். இந்த மாசம் வக்ர நிவர்த்தியும் ஆக போறார். கன்னி ராசியில கேது அமர்ந்திருக்கார். மகர ராசியில சூரியனும் புதனும் அமர்ந்திருக்காங்க. கும்ப ராசியில சனி அமர்ந்திருக்கார். மீன ராசியில ராகுவும் சுக்கிரனும் அமர்ந்திருக்காங்க. சுக்கிரன் இந்த மாதம் உச்சமாக அமர்ந்திருக்கார். ஆனா ராகுவோட பிடியில சுக்கிரன் இருக்கிறதுனால சுக்கிரன் உச்சமானதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக தான் இருக்கும். போக போக சுக்கிரன் ராகுவோட பிடியிலிருந்து விலகும் போதுதான் சுக்கிரன் உச்சம் அடைஞ்சதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் முழுமையா கிடைக்கும். இதுதான் இந்த மாதத்தோட கிரகநிலை. இப்போ இந்த கிரகநிலையில ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி நிகழ்வுகளை கோள்கள் கொடுக்க காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சதுல இருந்து பெருசா ஒன்றும் சாதகமான சூழ்நிலை இல்லை. நல்லதும் நடக்கல கெட்டதும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நியூட்ரலா இருக்கு உங்களோட வாழ்க்கை. சில கடன்கள் நிறைய கடன்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு. போட்டி பொறாமை இதெல்லாமே ஏற்பட்டுட்டு இருக்கு. எதிரிகளோட பிரச்சனைகள், சில உடல்நல தொந்தரவுகள், போட்டி பொறாமை எதிர்ப்புகள் இது எல்லாமே சந்திச்சுட்டு வரீங்க தனுசு ராசிக்காரர்கள். இந்த மாதம் ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. இந்த மாதம் ஓரளவுக்கு ஒரு நன்மையை குறிக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இருக்கு. இந்த மாதம் சுக்கிரன் உச்சம் அடைகிறார் உங்களுடைய 4ஆம் இடத்துல. சுக்கிரன் தனுசு ராசிக்கு ஒரு ஆகாத கிரகம் தான். அவர் உச்சமாகி என்ன ஆக போகுது அப்படின்னாலும் சுக்கிரன்கிறது ஒரு நல்ல கிரகம், சுப கிரகம். அவரால் சுகப சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அவரால் எல்லா ராசிக்கும் ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் அவருடைய காரகத்துவத்தால. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சமாகிறதுனால என்ன நடக்கும்? உங்களுக்கு சுகங்கள் கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கிய குறைகள் எல்லாம் நீங்கும். இதுவரைக்கும் குரு 6ஆம் இடத்துல வந்ததுல இருந்து சில உடல்நல குறைகள் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருந்தது. ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு. அதை தாண்டி தான் போயிட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரர்கள். அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இப்ப வந்துருச்சு. இது வரைக்கும் இந்த 6 மாசமா 7 மாதமா ஏற்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இப்போ இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு தீர்ந்துடும். உங்களுக்கு அடுத்ததா வீடு வாங்குற ஆசை தனுசு ராசிக்காரர்களுக்கு இயல்பாவே ஏற்பட்டிருக்கும். ஏன்னா ராகு 4ஆம் இடத்துல இருந்தாவே அதை சம்பந்தப்பட்ட ஒரு பேராசைய பெரிய கனவை ஏற்படுத்துவார். அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட ஒரு கனவும் வாகனம் சம்பந்தப்பட்ட ஒரு கனவும் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய வீடு வாங்குற கனவு, வாகனம் வாங்குற கனவு இதெல்லாம் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல சூழ்நிலை 4ஆம் இடத்து உச்ச சுக்கிரனால உங்களுக்கு ஏற்படுது. சரிங்களா? தாயாரோட இருந்த கருத்து வேற்றுமை, அவங்களுக்கு இருந்த ஹெல்த் இஷ்யூஸ் இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. ஒரு சுப கிரகம் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு நல்ல வலிமையான நிலைமையில அமரும்போது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு ஓரளவுக்கு நல்லபடியாவே கிடைக்கும். அதனால நம்மளுடைய வாழ்க்கை தரமும் கொஞ்சம் உயரும். அதனால தனுசு ராசிக்காரர்கள் இந்த மேற்சொன்ன வீடு, வாகனம், தாயார், உங்களுடைய ஹெல்த் அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே போல தனுசு ராசிக்கார குழந்தைகள் படிப்பு விஷயத்துல பெரிய பசங்களா இருந்தாலும் காலேஜ் இதெல்லாமே கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாத்துலேயுமே ராகு சில பல தடைகளை இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ உங்களுக்கு சுக்கிரன் உச்ச சுக்கிரனால அந்த இடம் ரொம்ப பாசிட்டிவாகி உங்களுக்கு இருந்த கல்வி தடைகள் அத்தனையும் நீங்கி நீங்க படிப்புல ஒரு பெருசா ஒரு சாதிக்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு. மாணவர்கள் படிப்புல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க போறீங்க. இந்த மாதம் உங்களுடைய சகாயஸ்தானம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு அந்த சகோதர வழியிலையும் தந்தை வழியிலும் சில பல குழப்பங்கள் ஏற்படும். அதனால இந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள், சொத்துக்கள், அப்பா வீட்ல இருந்து வர விஷயங்கள் எதெல்லாம் அப்பா வீட்ல இருந்து வர சொத்துக்கள், சகோதரன் கிட்ட இருந்து வர சொத்துக்கள் இதெல்லாம் சகோதரன் மூலமா ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் தடைப்படும் 15ஆம் தேதிக்கு மேல. அதனால இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதற்கப்புறம் அதை பத்திய தீர்வுகளை
எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ணி, நீங்க பூர்வீக சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சகோதர, சகோதரி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சனி பெயர்ச்சிக்கு அப்புறமா நீங்க அந்த விஷயத்த கையில எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். இப்ப எடுத்தீங்கன்னா, அதுல நெறைய போராட்டங்கள், குழப்பங்கள் தான் ஏற்படும். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு எதுவும் வராது. அதனால மே மாதத்துக்கு பிறகு தான் தனுசு ராசிக்காரருக்கு நல்ல காலம் வரப்போகுது. அதுவரைக்கும் எந்த ஒரு ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய முயற்சி இதையெல்லாம் கொஞ்சம் ஒத்தி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போதைக்கு எடுக்கும்போது அதனுடைய சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு மனநிலையே இல்ல. எப்போதும் ஏதாவது ஒரு டென்ஷன். தினம் தினம் ஒரு புது புது டென்ஷன் தான் அவங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா செவ்வாய் நேரா 7ஆம் வீட்லருந்து உங்களுடைய ராசியவே பார்க்குறார். அதனால மன உளைச்சல், டென்ஷன் இதை எல்லாமே குடுத்துட்டுருக்கா. ஆனாலும் குழந்தைகள் வழியில ஒரு சில நல்ல விஷயங்களையும் நடத்திட்டு இருக்கார். அதன் மூலம் குழந்தைகள் மூலம் ஒரு சில நன்மைகள குடுத்துட்டுருக்கார். தனுசு ராசிக்காரர்களுடைய தொழில் ஸ்தானம் இந்த மாதம் ரொம்ப அற்புதமா இருக்க போகுது. இதுவரைக்கும் தொழில்ல மந்த நிலையில இருந்த தனுசு ராசிக்காரர்களுடைய தொழில் வந்து இந்த மாதத்திலிருந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா 2 சுப கிரகங்கள் உங்களுடைய தொழில் ஸ்தானத்த பார்க்க போகுது. அதனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் ஆரம்பிக்கிறது, புதுசா முதலீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் தாராளமா இந்த மாதத்திலிருந்து பண்ணலாம். தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகள தான் குடுக்கும். நீங்க ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்க, ஒரு பதவி எதிர்பார்க்குறீங்கன்னு வைங்க. நெறைய போட்டி இருக்கும் அதுக்கு. அதுல எல்லாம் ஜெயிச்சு அந்த ப்ரமோஷனோ, அந்த பதவியோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கு இந்த மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு போட்டிகள் எங்கிருந்து வரும்னு தெரியாது. எதிர்ப்புகள் எங்கிருந்து வரும்னே தெரியாது. அவ்வளோ எதிர்ப்புகள், போட்டிகள் வேலை செய்ற இடத்துலயும் சரி, வீட்லயும் சரி, உறவுகளுக்குள்ளேயும் சரி, அவ்வளோ எதிர்ப்புகளும், போட்டிகளும் இருக்கு. அத கடந்து தான் போயிட்டுருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த போட்டி, எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிச்சு தான் ஆகணும். அதற்கப்புறம் உங்களுடைய சூழ்நிலை சரியாகும். எல்லாத்துலயும் நீங்க ஒரு மதிக்கத்தக்க நபரா, அந்தஸ்துள்ள நபரா மாறப் போறீங்க தனுசு ராசிக்காரர்கள். கடன்களும் அப்படிதான். அதாவது தேவையே இல்லாத ஒரு விஷயத்துக்கு எதுக்கு கடன் வாங்குறோம்னே தெரியாது. கடனே வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லன்னா கூட, புதுசா ஒரு விஷயம் வந்து புதுசா ஒரு பிரச்சனை முளைச்சு, அது சுப விஷயமா கூட இருக்கலாம். சுப விஷயமா தான் மோஸ்ட்லி இருக்கும் உங்களுக்கு. ஆ அசுப செலவுகள் இல்ல, சுப செலவுகள் தான். அதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை திடீர் திடீர்னு ஏற்படும். அதற்காக நெறைய விரயங்களும் ஏற்படும். அது அது வந்து பின்னால பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சுப செலவுகளா, சுப விரயங்களா தான் இருக்கும். அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு போன மாதத்த விட இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றமான மாதம்னு வச்சுக்கலாம். நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.